அப்பேற்பட்ட அம்மையார் குருநாதர் வரவேற்று அப்புறம் அமர வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி எல்லா உபசனை பண்ணி கேட்குறாங்க. அப்போ சுந்தரர் கேட்குறாரு, அம்மா நான் உங்கள் கணவரை பார்க்க வந்திருக்கேன். இந்த அம்மா கொஞ்சம் மறுத்து பேசுகிறாங்க, சாமி கொஞ்சம் ஓய்வு எடுத்துருக்காரு, மறைக்கிறாங்க, மறைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு முறை செய்ய முடியாது, அது ஒரு முறை செய்ய முடியும். 2ஆம் முறை திரும்பி கேட்குறாரு, இல்லைம்மா நான் அவசியம் பார்த்தே ஆகணும் அவர் பார்த்து வந்திருக்கேன். உடனே மறைக்க முடியல, ஏன்னா குருநாதர் இல்லையா, இன்னும் மறக்கக்கூடாது. அப்போ கூட்டி போய் காட்டுறாங்க, திறந்து காட்டினோடனே ரத்தம் விடுறாரு. அதுக்கப்புறம் சுந்தரர் வந்து பார்த்து அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்து அப்புறம் காட்சி கொடுத்து அது வேறு காட்சி அங்கே முத்தி போட்டு இந்த இடையில இந்த கேப்பில் இந்த அம்மா மறந்துடாதீங்க. சுந்தரர் எம்பெருமாந்தர் கழிக்காமல் இருந்தால் ரொம்ப பெரியவங்க, அவனுக்கு உரித்தான ஒன்று சாமி வர்றது பொருள் அவன் சாதாரண விஷயம் அவங்களுக்குலாம். ஆனால் இந்த மனைவி பெருமக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க செஞ்ச செயல்லாம் என்றைக்கு மறக்காதீங்க, ரொம்ப பெரியவங்க அதெல்லாம், சரிங்களா? அப்படி இந்த கழிக்காமற விஷயத்தை கேள்விப்பட்டு மனம் தரும் இடர் நீங்கி வானவர் நாயகர் அருளால் புனைந்த மலர் குழல் பெற்ற பூங்கொடியை மனம் புணர்ந்து இப்போ பாருங்க, புனைந்த மலர்குழல் பெற்ற பூங்கொடியை மனம் புணர்ந்து, புனைந்த மலர்குழல் பெற்ற பூங்கொடி. இப்போ முடி வந்துருச்சு சார், ஆட்டோமேட்டிக்கா மாப்பிள்ளை வந்தா முடி வந்துருச்சு. மாப்பிள்ளை வந்தா பெண்ணுக்கு தானா வரும். என்ன தெரியுமா, அம்பாளுக்கு மொத்தம் பெண்களுக்கு மொத்தம் தனபாரங்கள் 2, அம்பாளுக்கு மொத்தம் 3 தெரியுமா? அம்பாளுக்கு தனபாரம் 3 இருக்குமா பிறந்த மீனாட்சிக்கு. அந்த அம்மா பார்த்துட்டு அவள் அம்மா பேர் என்ன, பாட்டி முருகனோட பாட்டி பேர் காஞ்சனமாலை தூதுவே, தூது ஸ்டேடி பண்ணி பேர். அம்பாளுடைய அம்மா பேர் வந்து மறந்து போச்சு, எனக்கு சொல்கிறேன் அப்புறமா. தக்கருடைய மனைவி அதாவது அந்த என்ன சொல்கிறா, 3 பாரம் இருக்குது பிறந்த உடனே, தனபாரம் மார்பம் 3 இருக்குது, ரொம்ப வருத்தப்படுறான். அப்போது ஒரு முனிவர் அந்த யோகி சொல்கிறார், இந்த மாதிரி கனவு வந்தோடனே 2ஆம் விடுமா, அது சொல்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே கனவு வந்தோடனே கூந்து வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. மனம் புனைந்த மலர் குழல் பெற்ற பூங்கொடியை மனம் புணர்ந்து தனம் பொழிந்து பெருவதுவை உலகெல்லாம் தலை சிறப்ப இனம் பெருக தம்முடைய எயில் முது சென்று அணைந்தார். கல்யாணத்தை முடிச்சு அந்த கூந்தலோடு வந்துருச்சு. இப்போ கேட்டோம் இல்லையா, அப்போ கூந்தல் வேசா போல ஏன் அறிஞ்சாரு, ஏன் வாங்க உனக்கு கேட்டோமா இல்லையா, இங்கே வருவோன்னு தெரியும் சாமிக்கு. அதனால் அந்த வச்சுக்கப்பா, திரும்பி தானே ஒட்ட போகுதுன்ட்டார் சாமி, நான் வாங்க மாட்டேன். எம்பெருமான் சிறு தொண்டார், கஷ்டப்பட்டு மகனை வெட்டி சமைச்சு படைச்சு எல்லாம் வச்சார். சாமி சாப்பிடல, போயிட்டார். ஏன் கேட்கணும், அப்புறம் என்னாச்சு, ஏன்னா திரும்ப சதையெல்லாம் ஒன்றா சேர போகுது, திரும்ப மகன் ஓடி வரப்போறார் இல்லையா, அதுக்காக, சரிங்களா? அதுபோல் இங்கே ஒரு மகள் கூந்தல் தன்னை மதுவினால் ஒருவருக்கு இந்த பெருமையா தன்மை போற்றும் பெருமையாளன் அளவிற்றாமே, பெருமை என் அளவிற்றாமே. சேக்கிழார் கடைசியாக புராணத்தை முடிக்கிறார். இப்படி ஒரு மகள் கூந்தல் தன்னை, தன்னுடைய ஒரே மகள் தன்னை வதுவை நாள் அன்று, தன்னுடைய ஒரே மகள் அவளுடைய கல்யாண நாள் அன்று அந்த கூந்தலை அறிந்து கொடுத்தார் இல்லையா, அந்த பெருமையார் தன்மை, அந்த மானக்கஞ்சார் தன்மையை பெருமை என் அளவிற்றாமே, என்ன சொல்ல முடியுமா பெருமை, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சேக்கிழார் புராணத்தை ஃபுல்லாக முடிச்சு கடைசியாக சொல்கிறாரு. அப்பேற்பட்ட பரமாச்ச பெருமை என்ன சொல்ல முடியுமாப்பா, சொல்ல முடியாது. சொல்லிட்டு மருவிய கமரில் புக்க மாவடு விடேர் என கேளா உரிமையால் கேட்க வல்லவர்த்திடம் இனி உரைக்கல் விட்டுறாம் அப்படி சொல்லி முடிச்சுட்டு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திரு அறிவாட்டாய புராணத்தை சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு பாட்ட முடிக்காது, சரிங்களா? ஆக இதுதான் எம்பெருமான் திரு மானக்கஞ்சாருடைய புராணம். இதை மறக்காதீங்க, என்ன செஞ்சான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். எம்பெருமான் திரு மானக்கஞ்சார பெருமான் திருவடிகள், எம்பெருமான் திரு ஏர்கோன் கலிக்காமன பெருமான் திருவடிகள். ஒரே பாட்டு, ரொம்ப சிரமப்படாதீங்க, ஒரே பாட்டு தான் முடிச்சிடுறேன், சரிங்களா? ரொம்ப டயர்டாக தெரியும், உட்கார முடியல, பசி வேறு, லீவு தான், உடம்பு லீவ் விடாதுல்ல, கால் வலிக்கும், பசிக்கும். சரி, கட்சியகம் படிக்கும், நட்டராகம் பார்த்துட்டு இருக்கோம். நட்டராகம் பண்ணல, ஒரே பாட்டு மட்டும் படிக்கும், சரியா? ஒரு பாட்டு தான். நட்டப்பாடை பார்த்துட்டோம், நட்டராகம் பார்க்குறோம். இப்போ தலம் திரு கட்சி ஏகம், கட்சி மேட்டளி, திருமுறை 7ஆம் திருமுறை, பதிகம் நொந்தா ஒன் சுடரே, அருளியவர் எம்பிரான் திரு நம்பி ஆரூர பெருமான் திருவடிகள். நொந்தா ஒன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன் வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை
பிரான் மேற்றணி உறையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே திருச்சிற்றம்பலம் எம்பிராந்தன் நம்பி ஆரூர் பெருமான் திருவடிகள் திரு கச்சி மேற்றளி பெருமான் திருவடிகள் நம பார்வதி பதையே சிவனே போற்றி அன்னபூர்ணி அம்பிகை உடனாய் எம்பிரான் ஓத மகேச பெருமான் திருவடிகள் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர்.